இப்போ உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் என்னது? என்ன சாபம் வந்தாலும் அந்த சாபத்தை கர்த்தர் திருப்பி போடுவார். அதை ரத்து பண்ணுவார் மட்டும் இல்ல, நன்மைக்காக திருப்புவார். அப்போ ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் இந்த தீமை எனக்கு நடக்காத மாதிரி கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல. பிரதர் வாஸ்தவம் தான், கரெக்டா தான் சொல்றீங்க. அதையும் மீறி அந்த தப்பு, இந்த தீமை உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதை கர்த்தர் நன்மையாக மாற்ற போறார் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுங்க. எத்தனை பெரிய சாபமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா யாராலையும் அதை திருப்ப முடியாது. ஆனா ஆசீர்வாதம் சகலத்தையும் திருப்பி போட்டுரும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் அதுடைய 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களுக்கு அடுத்ததாக, வேத வாக்கியங்களுக்கு பிரகாரமாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, அவர் மரிச்சது மட்டும் இல்லை, அவர் உயிர்த்தெழுறதும் ஏற்கனவே வேத வாக்கியங்களை கொடுக்கப்பட்டிருந்ததான் பாருங்க. The pictures of the resurrection of Jesus was already given in the scriptures. அப்போ நம்ம நோவாவுடைய பேழையின் ஸ்டோரியிலேருந்து ஒரு டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஒரு நோவாவுடைய பேழை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த காலத்தில் பாவத்தில் மரிச்சு போன அத்தனை ஜனங்களையும், பாவத்தில் வாழணும்னு சொல்லி விருப்பப்படுற அத்தனை ஜனங்களையும் அழிச்சு போடுறதுக்காக தான் வெள்ளம் வந்துச்சு. ஆனால் அந்த வெள்ளத்தின் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நோவாவுடைய குடும்பம். இந்த வெள்ளத்தின் மத்தியில் அவங்க நல்லவங்களா இருந்ததுனால அவங்க காப்பாற்றப்படல, ஆனா அந்த பேழைக்குள்ள வந்ததுனால தான் காப்பாற்றப்படுறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நல்லவனா இருக்கிறதுனால இல்ல, பேழைக்குள்ள வந்ததுனால. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்ல, நோவா நீ நீதிமானா வாழ்றப்பா, அதனால உனக்கு படகெல்லாம் தேவையில்ல, வெள்ளம் வரும்போது அப்படியே மிதந்துடுவே நீ அப்படின்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். நீ எவ்வளோ நல்லவனா இரு, நீ பேழைக்குள்ள இருந்தா தான் உனக்கு ரட்சிப்புன்னு சொன்னார். நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நோவாவுடைய குடும்பம் நமக்கு அடையாளம், அந்த பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளம். நம்ம மேல வர வேண்டிய வெள்ளம், நம்ம மேல வர வேண்டிய அலைகள், அந்த புயல், காற்று, மழை, கர்த்தருடைய கோபாக்கின ஜட்ஜ்மெண்ட் அத்தனையும் பேழை மேல விழுந்தது போல சிலுவையில நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பேழையா இருக்கிறார். அவர் மேல சகல விதமான நியாய தீர்ப்பும் விழுந்தது. ஆனா அவருக்கு உள்ள இருக்கிற நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அவருக்கு உள்ள இருக்கிற நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷத்துடைய செய்தி. நம்ம பேழைக்குள்ள இருக்கிறோன்ற நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ பேழையும் மழையும் அந்த வெள்ளம் வரும்போது இயேசுவின் மரணத்தை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் எது தெரியுமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதுடைய 4ஆவது வசனத்தில் படிக்கிறோம். இந்த பேழை ஒரு மலை மேலே வந்து இளைப்பாறினதுன்னு நம்ம பார்க்குறோம். மலை மேலே வந்து அது தங்கிறதுக்காக மலை மேலே வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் தெரியுமா? அதுதான் உயிர்த்தெழுதலுக்கான அடையாளம். பாருங்க, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இதுதான் உயிர்த்தெழுதல். வெள்ளத்தை அனுபவிச்ச பேழன் வரும்போது அது இயேசுவின் சிலுவையின் மரணம். ஆனா அரராத் மலை மேல வந்து அந்த பேழை தங்கினது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஏற்கனவே நம்ம படித்தோம், இயேசு வேத வாக்கியங்களின் பிரகாரமாக தான் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி. இந்த வேத வாக்கியத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த பேசேஜில் உயிர்த்தெழுதலின் ரகசியம் ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க அதை பார்க்கறதுக்காக? ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நோவாவின் பேழை யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசு கிறிஸ்து. நோவாவுடைய பேழைக்கு உள்ள இருந்து காப்பாற்றப்பட்டவங்க, அதெல்லாம் யாரை குறிக்குது? நம்ம அனைவரையும் குறிக்குது. அந்த வெள்ளமும் மழையும் புயலும் காற்றும் இதெல்லாம் இயேசுவின் மரணம், அதை குறிக்குது. ஆனால் இந்த பேழை அரராத்துன்ற மலை மேலே வந்து தங்கினது தெரியுமா? அதுதான் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஸோ இது என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த வசனத்தை திரும்பவும். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இப்போ பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். பஸ்கா பண்டிகைன்றது 7ஆம் மாதம் 14ஆம் தேதி. ஞாபகம் வச்சுங்க தெளிவா. The 7th month and the 14th day they would celebrate the Passover. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டது பாஸ்ஓவர் அன்னைக்கு, பஸ்கா அன்னைக்கு. அப்போ நல்லா கவனிங்க, 15, 16, 17 இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரோ அந்த அடையாளத்தை இங்கே பார்க்க முடியுது. 14ஆம் தேதி அவர் நமக்காக மரித்தார்னா 17ஆம் தேதி அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் அன்னைக்கு பேழை எங்க இருந்துச்சு? அரராத் அப்படின்ற மலை மேல இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொன்னேன்னு சொல்லி?
14ஆம் தேதி நமக்காக அடிக்கப்பட்டார், 17ஆம் தேதி நமக்காக உயிர் தெழுந்தார். ஆனா அதே 17ஆம் தேதி தான் நோவாவுடைய பேழை ஒரு மலை மேல போய் தங்கினதுன்னு சொல்ல படிக்கிறோம். அந்த மலையின் பேர் என்னது? அரராத். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஏன் இந்த அரராத்ன்ற வார்த்தை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த வார்த்தையில தான் இன்னைக்கான செய்தியை அடங்கிருக்கு பாருங்க. அரராத், அரர்னா சாபம்னு அர்த்தம். ஆனா அரராத்னா அர்த்தம் தெரியுமா? என் சாபம் திருப்பி போடப்பட்டதுன்னு அர்த்தம். The curse is reversed. The curse is reversed. நோட் பண்ணிக்கங்க இத. அரராத்னா அர்த்தம் the curse is reversed. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல வர வேண்டிய சாபம் உயிர்த்தெழுதல் நிமித்தம் திருப்பி போடப்பட்டது. ஆமென் சொன்னீங்களா சத்தமா? எல்லாரும் கை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல வர வேண்டிய சாபம் உயிர்த்தெழுதல் நிமித்தம் திருப்பி போடப்பட்டது. உயிர்த்தெழுதலின் மிகப்பெரிய சத்தியங்கள்ல ஒண்ணு, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மளை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டது மட்டும் இல்ல, சாபத்தை திருப்பி போட்டது. அப்படின்னா எனக்கு இருக்கிற கடன் கேன்சல் ஆனா சந்தோஷமான விஷயம். பேங்க்காரங்க எனக்கு கால் பண்ணி, நீங்கள் வாங்கின லோனை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் இனி அந்த 15 லட்ச ரூபாய் கட்ட தேவையில்லைன்னு சொன்னால் நான் கொண்டாட போகிறேன், நான் சந்தோஷப்பட போகிறேன். அதுதான் என் பாவ மன்னிப்பு அடையாளம். ஆனால் அதே பேங்க்காரங்க ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி, பிரதர் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், ஃபோன் அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணாதீங்க, 15 லட்சம் கடனை நாங்கள் கேன்சல் பண்ணது மட்டும் இல்லை, இப்போ 15 கோடி ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோன்னா அது என்னது? அது கட்டுக்கதை அப்படின்றீங்க ஒரு சில பேர். அவ்வளோ அவிசுவாசமாக சொல்லாதீங்க. அது என்னது? அது அது வேற லெவல் உன்னதமான செய்தி. அதுதான் உயிர்த்தெழுதல் செஞ்சது. எல்லாரும் கவனிங்க. இயேசு மரித்த போது சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தோம். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த போது அதே சாபத்தை எடுத்து நமக்கு ஆசீர்வாதமா திருப்பினார். அப்படின்னா வந்த சாபம் கேன்சல் ஆனது மட்டும் இல்ல, வந்த சாபம் இப்ப நன்மையா மாறிடுச்சு. பாவியா இருந்தவனை கர்த்தர் மன்னிச்சது மட்டும் இல்ல, நீதியே இல்லாதவனை நீதிமானா மாத்திட்டார். அப்படின்னா தரித்திரமுடையவனுடைய தரித்திரத்தை உடைச்சா நல்ல செய்தி. ஆனா தரித்திரத்தை உடைச்சிட்டு அவனை ஐஸ்வர்யவானா மாத்தினா அதுதான் நீதி, அதுதான் உயிர்த்தெழுதலின் சத்தியம். கமான், எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்குது? கமான், எஸ், ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, the curse is reversed. சாபம் திருப்பி போடப்பட்டதா மாறிடுச்சு. நமக்கு வர்ற ஆயுதத்தை கர்த்தர் உடைச்சிட்டாருன்னா நமக்கு சந்தோஷம். அதே ஆயுதத்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாத்தினார்னா அதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஹalleluya. பிரதர் எலுமிச்சங்காவை உருட்டி விட்டாங்க பிரதர், எனக்கு மந்திருச்சு. என்னாச்சு? கர்த்தர் அதை எடுத்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தார் பிரதர். என்ன அர்த்தம் பார்? உருட்டி போட்ட அந்த உருட்டி வந்த அந்த எலுமிச்சங்காயை எட்டி உதச்சி தள்ளிட்டு அது வேற விஷயம். அதையே எடுத்து ஒரு லெமன் ஜூஸை பண்ணி கொடுத்தா அது வேற மாதிரி விஷயம்ன்றேன் நான். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு எதிராக சாபம் வந்தது, அந்த சாபத்துக்காக நான் மரிச்சேன், சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தேன். ஆனா அதோட நிப்பாட்டிடாத. எந்த சாபம் உன்னை கொலை பண்ண வந்துச்சோ அதே சாபத்தை நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அந்த சாபத்துடைய எஃபெக்டை நான் ஆப்போசிட் ஆக்கிட்டு உன்னை சபிக்க வந்த சாபத்தை எடுத்து உனக்கு மேன்மையை கொண்டு வர ஒரு செயலாக நான் மாத்திட்டேன். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய மிகப்பெரிய சத்தியம். இதை நம்ம மறந்துடவே கூடாது. நமக்கு எதிராக வர்ற ஆயுதம் வாய்க்காதே போகும், கரெக்ட். ஆனால் நமக்கு எதிராக வர்ற ஆயுதத்தை நமக்கு சாதகமான ஆயுதமாக மாறிடுச்சுன்னா அதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ சாபம் கேன்சல் ஆனது மட்டும் உண்மை இல்லை, அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதிர்த்து பிரச்சனைகள், போராட்டங்கள், ஜனங்களுடைய சூழ்ச்சிகள், மந்திர சூன்யம் எது வந்தாலும் முதலாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சாபம் நம்ம மேல வேலை செய்யாது. இயேசுவின் சிலுவை நிமித்தம் அவர் அதை தோற்கடித்து விட்டார், அதை ரத்து செய்து விட்டார், அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த சாபம் வந்ததுனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஏன்? வந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமா மாத்த போறார். அப்ப நம்ம சொல்றோம், இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்தேன், ஆனா இந்த சாபம் வந்துச்சு பாரு, அதுல இருந்து என்ன பதில் உங்களுக்கு தெரியும்? நான் உயர போறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் கர்த்தர் தீமையை அகற்றவர் மட்டும் இல்ல, தீமையை நன்மையாக மாற்றுகிறவரா இருக்கிறார். தீமை வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு லெவல்ல இருக்கிறேன், ஆனா தீமை வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த லெவல் போக போறேன். ஏன்னா என் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். See, the curse is not just cancelled on your life, the curse has been reversed. அரராத் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு அரராத் மலை மேல தான் இந்த பேழை தங்கினதுன்னா அரராத்னா சாபம் திருப்பி போடப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு உயிர்த்தெழுதல் அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா? நமக்கு வர வேண்டிய இல்லை வந்துட்டு இருக்கிற, நமக்கு வரப்போகிற ஒவ்வொரு தீமையின் காரியங்களும் கர்த்தர் திருப்பி போட்டு அதையே நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக மாத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அக்கினியில போடுறதுக்கு முன்னாடி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான். ஆனால் அக்கினியில் போட்டு வெளியே வந்த உடனே அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக ப்ரொமோஷனை பெற்றுக்கொண்ட ஒரு நேரமாக போயிடுச்சு. கோலியாத் வர்றதுக்கு முன்னாடி தாவீது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆடு மேய்க்கிற பிள்ளை, அவ்வளோதான். ஆனால் கோலியாத் வந்து போனது பிறகு தாவீது ஒரு மிகப்பெரிய சாம்பியனாக எழும்புறதுக்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தினார். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு நடக்கிற நன்மைகளை வச்சு மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நினைக்காதீங்க. உங்களுக்கு நடக்கிற தீமையை வச்சும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எவ்வளோ பேர் சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறீங்க இதை? அப்போ நான் ஒரு சில நன்மைகள் வரும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எனக்கு செஞ்ச நன்மைக்காக நன்றி. கர்த்தர் சொல்கிறார் நல்லது, ஆனால் எத்தனை தீமையை உனக்கு நன்மையாக மாற்றிருக்கிறேன் தெரியுமா? அப்போ நல்லது நடந்தால் மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இல்லை, நமக்கு எதிர்த்து ஒரு தீமை வந்தாலும் சொல்லலாம், என் கர்த்தர் இதையும் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய சத்தியம். பாருங்க, கர்த்தர் எல்லா சாபத்தையும் திருப்பி போடுகிறவராக இருக்கிறார். He reverses every curse. ஒரு அருமையான டெஸ்டிமனி எனக்கு கிடைச்சது பாருங்க. நம்மளுடைய சபைக்கு வந்துட்டு இருக்கிற அருமையான சகோதரி கீர்த்தனா அவர்களுடைய டெஸ்டிமனி. அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்க அனுப்பின டெஸ்டிமனி கவனிங்க, எவ்வளோ அருமையா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஜனவரி 17 எனக்கு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒரு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நான் இதை ரிசர்ச் பண்ணி முக்கியமாக நான் எதை எடுத்தேன்னா, அந்த சகோதரி சொல்றாங்க, கஸ்டமர் சப்போர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட் எஃபிஷியன்சி எது யாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ரிசர்ச் பேப்பர் அவங்க எடுத்துருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, செய்யணும்னு சொல்லி மனசையும் என்னுடைய முழு உள்ளத்தோடு நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அநேக இரவுகள் முழுமையாக நான் வேலை செஞ்சு காலையில் 6 மணிக்கு தான் தூங்கவே போயிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இரவுகள் வெறும் 2 மணி நேரம் தான் நான் தூக்கமே எனக்கு கிடச்சிது. அவ்வளோ கடுமையாக நான் உழைச்சேன் இதுக்காகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னுடைய காலேஜ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இதை நான் சப்மிட் பண்ணேன். அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், நீ ஜொமேட்டோவுடைய கோ-ஃபவுண்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் முன்னாடி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிற அப்படின்னு சொன்னாங்களாம். பார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் ஜனவரி 17 ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மார்ச் 15 இவங்க கொடுத்த ப்ராஜெக்டை வேற ஒருத்தர் அவங்களுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை திருடி சப்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல நாட்கள் உழைச்சி தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாஞ்சையோடு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை இன்னொருத்தன் திருடிட்டான் பாருங்க. இன்னொரு நபர்னு சொல்லணும்னா இன்னொரு நபர் அதை எடுத்து அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்களாம். பேனிக் அட்டாக்ஸ் started to hit me hard. I couldn't process what was happening. Without knowing the full story, the board rejected me. காலேஜ் உடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இது உன்னோட இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. I felt like everything I worked for had fallen apart. I couldn't sleep. I was filled with anxiety and heartbreak. மனசு உடைஞ்சு போயிடுச்சு, தூக்கத்தை இழந்தேன், மன சஞ்சலத்துக்குள்ளே போயிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, but I kept going to my secret place of prayer. என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தையும் என் ஜெப இடத்தையும் நான் விட்டு விடல. நான் தேவனோட நான் பேசினேன். நான் போய் வெறும் அழுதுட்டு தான் இருப்பேன். என்னால் எப்போவுமே வழக்கமாக பேசுகிற மாதிரி பேச முடியல. நம்ம எல்லாரும் கூட அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துருக்கு. வார்த்தையே வர்றதில்ல, வரும் கண்ணீர் தான் வரும் பாருங்க நம்மளுக்கு. அவ்வளோ என்ன சூழ்நிலை அப்படி இருக்கும். ஆனால் அது எல்லா வலியின் மத்தியில் அவங்க சொல்கிறாங்க, I felt the Lord's presence with me. One day I saw a verse on a random Instagram post. இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவில் நான் பார்த்தேன், when you go through deep waters I will be with you. ஆழமான தண்ணீர்கள் மத்தியில் நீ நடக்கிற சூழல் வந்தாலும் நான் உன்னோட இருக்கிறேன்ற வாக்கு தத்தத்தை நான் படித்தேன். அது என் மனதோட பேசினது. அதே நாள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதே நாள் I received a call from Zomato's management. ஜொமேட்டோவுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வந்துச்சா. அவங்க சொன்னாங்களாம், your project has been approved. அது மட்டும் இல்லை, உன் ப்ராஜெக்டை திருடினவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி திருப்புறாரு பாருங்க. அவங்க சொல்றாங்க, சகோதரி சொல்றாங்க, I still don't know what kind of a miracle this is. ஆனால் நான் ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணவும் தேவைப்படல, ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. கர்த்தர் என்னுடைய யுத்தங்களை எனக்காக யுத்தம் செய்தார். அவர் என்னுடைய உழைப்பை பார்த்தாரு. 4 மாதமாக நான் கஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, out of hundreds of research, நூற்றுக்கணக்கான ரிசர்ச் சப்மிஷன்ஸ் ஆல் அக்ராஸ் த ஸ்டேட், கர்நாடகா முழுவதும் பிரசன்ட் ஆகி கொடுக்கப்பட்டதும் என்னுடையது, மைன் வாஸ் செலக்டட் இன் த டாப் 4. சிறந்த 4 பதிவுகளில் என்னுடைய ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அவங்க சொல்றாங்க, இப்ப என்னுடைய காலேஜ் ஜேர்னல்ல அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, வேரியஸ் லைப்ரரிஸ்க்கும் அதை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு, அதாவது அவங்க அனுப்பின அன்னைக்கு, இன்னைக்கு பல கம்பெனிகளால் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பெஸ்ட் அப்கமிங் ரிசர்ச்சர் அப்படின்ற அவார்ட் காலேஜ் டேக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. All glory to Jesus. I am nothing without him. He never let me down. Hallelujah. கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா கை உயர்த்துங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எதிராக வர ஒவ்வொரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா நன்றி செலுத்துங்களா எல்லாருமே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. ஓ, எனக்கு வர்ற ஒவ்வொரு சாபத்தையும் நீங்க திருப்பி போட வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க திருப்பி போட வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஆமென், ஹalleluya. Come on. பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, எல்லா தீமையும் நன்மையா மாறிட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய ரகசியம். சாபத்தை கர்த்தர் நமக்கு அருமையான ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கிறார். இயேசுவின் மரணம்ன்றது தான் உலகத்திலே ரொம்ப கொடூரமான செயல். மிக அவமானப்படுத்துகிற செயல் அதுதான். மிகவும் வேதனைப்படுத்துகிற செயலே அதுதான். உலகத்திலே மிகப்பெரிய பாவத்தின் செயல் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டது நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய கொடிய தீமையான செயல் என்னன்னா, தேவனே இறங்கி வந்தோம் அவரை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சோம் தெரியுமா? அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பாவ செயல். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? எந்த செயல் உலகத்திலே தீமையானதோ அதையே எடுத்து முழு உலகமே ரட்சிக்கப்படும்படி அதை திருப்பி அமைச்சிட்டார். எந்த உயிர்த்தெழுதல், நல்லா கவனிங்க, எந்த மரணம் கேவலமானதா இருந்துச்சோ அதே மரணத்தை கொண்டு கர்த்தர் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். ரட்சிப்பின் செய்தியை ஓபன் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் நம்மளுடைய தேவன். அப்பப்போ இதை நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் பாருங்க. என் தேவன் எனக்கு செய்யப்படுகிற நன்மைகளை மட்டும் வச்சு ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. எனக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டாலும் அந்த தீமையை வச்சும் அவர் என்ன ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாருன்றதை நான் தெளிவாக இருக்கிறேன். அந்த விஷயத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் இதில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களை அநேகருக்கு செய்கிறாரு. அதில் ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்பர்ஸ் 22, என்னாகமம் 22, நம்பர்ஸ் 22ல பார்க்குறோம். இந்த பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா, இவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு, ஐயோயோ இவங்கள வெறும் ஆயுதத்தால் தோக்கடிக்க முடியாது, இவங்க மேலே ஒரு சாபத்தை பேசினா தான் இவங்களை தோக்கடிக்க முடியும்னு சொல்லி ஒரு சூனியக்காரனை கூட்டிகிட்டு வரான் பாருங்க, மந்திரவாதி. இந்த குறி சொல்கிறவன் இல்லை மந்திரவாதி, இவன் பேர் பிலேயாம். இங்கிலீஷில் பேலம் அப்படின்னு இருக்கும். பிலேயாம் படிக்கலாம். முதல் 6 வசனங்களை படிக்கலாமா? பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி, நானே அந்த வசனத்தை எடுத்துன்னு விருப்பப்படுறேன். எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். கேம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். இவர்தான் ராஜா பாருங்க, மோவாபுடைய ராஜா. ஸோ ரொம்ப கீரை சாப்பிடுவார் மாதிரி தெரியுது, பாலாக் கீரை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் பேருங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஓகே, பை தி வே இன்னைக்கு அவர் வரல, அதனால நம்ம தைரியமாக சொல்லலாம். இந்த பாலாக் கீரை அப்படின்ற ராஜான்றவர் இவர் என்ன பண்ணிட்டார்னா, ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து ரொம்ப அலறிட்டாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடுவேலியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த சூனியக்காரன் சொல்றார், நீங்க ஆசீர்வதிச்சா அப்படின்னு வந்துருமா? நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். சார் நீ சபிச்சிங்கன்னா செத்துருவாங்க அவங்களாம் வாங்கன்ட்டு, ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை, எல்லாம் சொல்லுங்க ஒருவேளை, அப்பவும் அவர் சந்தேகம் தான், அவரை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். இந்த மந்திரவாதியை போய் கூட்டிட்டு வாங்க, அவன் சபிச்சானா அதை வேலை செஞ்சிருன்னு சொல்லி.
பாரு, பூர்வ காலத்திலேருந்தே ஆசீர்வாதத்துடைய வல்லமையும் சாபத்தின் வல்லமையும் உலகமே நம்புது. அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு பக்திமானை பார்த்தா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சன்னியாசியை பார்த்தா, இல்லை ஒரு ஃபாதரை பார்த்தா, பாஸ்டரை பார்த்தா, அவங்க எந்த மாதிரி ஜனமாக இருந்தாலும் ஃபாதர் என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும் இல்லையா. பாஸ்டர் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஏரியாவில் நான் போகும்போது என்னை பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் என்ன கொஞ்சம் மந்திரிச்சுட் பிரதர் அப்படின்வாங்க. அப்போ நான் கூப்பிட்டு அப்படி மந்திரிச்சுட்டு அனுப்பிவிடுவாங்க அவங்கள. நான் அப்போத்துலேருந்து அவங்களுக்கு அந்த வல்லமை தெரியுது. என்னன்னு, ஒரு தேவ மனுஷன் பேசினா ஒரு நன்மை நடக்கும், பேசுறதுல வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ சாபம்ன்றது பேசுறது பாருங்க, வல்லமையான வார்த்தைகளை பேசுறது. ஆசீர்வாதம்னு வல்லமையான வார்த்தைகளை பேசுறது. ஆனால் சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு முக்கியமான விளக்கத்தை நம்ம பார்த்தாகணும். ஒருத்தனை பார்த்து அவன் சபிக்கப்பட்டவன் சொன்னால் என்ன அர்த்தம்? ஆமாம். இன்னொருத்தரை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னால் என்ன அர்த்தமா இருக்கும்? இந்த புது விளக்கத்தை நம்ம கற்றுக்கலாமா? சபிக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அது ஒரு டி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில். அதை திட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் அதே மாதிரி ஒரு நல்ல வார்த்தை இல்லை, சரியா? டேம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒருத்தன் சபிக்கப்பட்டவன்னா ஹி இஸ் டேம்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. சபிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்னா டு பி மார்க்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். எழுதிங்க பார்க்கலாம் நோட்ஸில். ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அழிந்து போவதற்கென்றே குறிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அழிந்து போவதற்கென்றே குறிக்கப்பட்டவர். அப்போ ஒருத்தர் சபிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்? சீக்கிரமா அவன் நாசமா போறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக அவர் மேல ஒரு மார்க் இருக்குது, அவரை குறிச்சிட்டாங்க, அதுக்காக அர்த்தம். ஒரு சில இடங்களில் போய் மரம் வெட்டுற இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு சில மரங்கள் மேல மட்டும் கிராஸ் போட்டு போயிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அடுத்த சீசன்ல இந்த மரங்களை தான் வெட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. The trees were marked to be cut. இப்போ சாபத்துக்கான விளக்கம் இதுனா ஆசீர்வாதத்துக்கான விளக்கம் என்னது? அப்போ சபிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்? அழிந்து போவதற்கென்றே குறிக்கப்பட்டவன்னா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்? டு பி மார்க்ட் ஃபார் வெல் பீயிங், நன்றாய் இருப்பதற்கென்றே குறிக்கப்பட்டவர். இப்போ நம்மலாம் யாரு? சபிக்கப்பட்டவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? முதல் நம்ம சபிக்கப்பட்டவங்களா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிந்து போவதற்கென்றே குறிக்கப்பட்டவங்களா இருந்தோம். எங்க போனாலும் வியாதி வறுமை நம்மளை துரத்திட்டே வந்துச்சு. ஏன்னா நம்ம மேல ஒரு மார்க் இருந்துச்சு, நம்ம நாசமா போகணுன்ற மார்க் இருந்துச்சு. ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நம்மளுடைய இரட்சகராக நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணுமோ, அப்பவே நம்மளுடைய நிலை மாற்றப்பட்டதாக இருக்குது. நம்ம சபிக்கப்பட்டவர்கள் இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? நன்றாய் இருக்கும்படி குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறதுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் உயிரோட இருக்கிறதே நல்லா இருக்கிறதுக்காக தான். சொல்லுங்க, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஆசீர்வாதத்துக்காக தான். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் பிரதர் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறதுக்காக நான் நல்லா இருக்கிறேன். ஏன் பிரதர் உயிரோட இருக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் நீ இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க, இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு, ஆனால் கர்த்தர் என்ன நன்றா இருக்கும்படி குறித்திருக்கிறார். அதனால கூடிய சீக்கிரம் இந்த சாபம் ஒன்றும் இல்லாமல் போகும், என் வாழ்க்கையில் இருக்கிற தீமை காணாமல் போயிடும். கர்த்தர் சகலத்தையும் மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு தெரியும், நான் நன்றா இருக்கும்படி குறிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. நான் நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். அப்போ அன்னைக்கு இந்த பாலாக்ன்ற இந்த கீரை வியாபாரி ராஜா என்ன பண்ணாரு? இந்த பிலேயாம் என்ற சூனியக்காரனை கூட்டிட்டு வந்து சொல்றாரு, இந்த ஜனங்க மேல ஒரு சாபத்தை பேசு அப்படின்னு அர்த்தம். மார்க் தெம் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அழிந்து போகிறதுக்காக அவங்க மேல ஒரு மார்க்கை போட்டு விடு அப்படின்றார். அவங்களை குறிச்சிரு, அவங்க அழிஞ்சு போறதுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. அதனால தான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை பேசுறது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி. வாலிபர்கள் அது கூல்னு நினச்சிக்கிறாங்க when they use the D word. இல்லை, நல்ல ஒரு காரை பார்த்தா கூட அந்த டேம் அப்படின்னு. என்ன ஏன் சாபத்தை பேசுகிற நீ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாசமாக போக அப்படின்னு அர்த்தம். அது ஒன்றும் கூலான வேர்டெல்லாம் இல்லை. ஏன்னோ ஒரு ஜாலியாகிற, ஓ ஹே லுக் மேன் ஐ கேன் ஸ்பீக் சம் இங்கிலீஷ், அந்த மாதிரி வார்த்தை இல்லை. அது ஒரு சபிக்கிற வார்த்தை. நான் சொல்கிறேன், ஒரு சில பேர் ப்ரொஃபஷ்னல் சூனியக்காரங்களா மாறின்னு இருக்கிறோம். அதை நம்ம நிப்பாட்டலாம் இயேசு நாமத்தில். ஒருத்தரை பார்த்து நீ நாசமா போவேன்னு சொல்றத ஸ்டாப் பண்ணலாம். நம்ம வாயிலிருந்து சாபம் வரக்கூடாது, ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும். வீட்டில் சண்டையே வந்தால் கூட நீ உண்ணலாம் போக மாட்டேன், நீ போயிடுவேன், நீ உருப்பிட மாட்டேன், இப்படி எல்லாம் பேசுறத நிப்பாட்டுங்க. ஒரு வேளை யாராவது இங்கே இருந்தீங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, சில பேர் ப்ரொஃபஷ்னலாகவே நெகட்டிவாக பேசுகிறவங்க கொஞ்சம் இருக்கிறீங்களா? ப்ரொஃபஷ்னலாகவே நெகட்டிவாக பேசுகிறவங்க. சரியா? என்னப்பா வயசு உனக்கு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? என்னப்பா சோம்பேறியா? அதே பாருங்க, கல்யாணம்னு சொல்லி இன்விடேஷன் கொடுங்க. கல்யாணமா இந்த மாதிரி உலகத்திலையா?
கல்யாணம் பண்ணி நீலாம் என்னடா பண்ண போகிற, இப்போவே இப்படி இருக்கிறியாடா. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்ட் ஆகலையா, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா, என்னப்பா இது அப்படின்னு. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நாசமாக போகிற உலகத்தில் இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்கிறியா, அதை எப்படி வளர்க்க போகிற நீ. அப்படியோ என்ன கொடுற இது, ஏதாவது ஒன்று சொல்லினா இருப்பாங்க. என்னப்பா ஊருக்கு சுற்றி பார்க்க மாட்டியா, இல்லைப்பா நம்மளுக்கு டைம் இல்லை. இவன் ரொம்ப பிஸிப்பா அவன், அதே நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், அவன் வெறும் ஊர் சுற்றுறதான் இவன் வேலை அப்படின்வாங்க. ஒரு சில பேர் ப்ரொஃபஷ்னலாகவே நெகட்டிவாக இருக்கிறாங்க. என்னவா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அதில் குற்றம் சொல்லியே சொல்லுவாங்க. அதனால தான் குற்றம் சொல்கிறவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கவே கூடாது. நம்மளை வழி நடத்துகிறவங்க சொல்கிறதுனால நம்ம மாற்றிக்கலாம். அதனால தான் ஒருவேளை நெகட்டிவான கமெண்ட்டோ ஃபீட்பேக்கோ ஏதோ வந்தால் கூட நீங்கள் பார்ப்பீங்க நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம ரெஸ்பாண்டே பண்ண போகிறதில்ல. ஏன்னா 99% அந்த மாதிரி ஜனங்களை சமாதானப்படுத்தவே முடியாதுன்றேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறவே முடியாது. எப்படி மாறினாலும் ஏதாவது ஒன்று சொல்லியே சொல்லுவாங்கன்றேன் நான். அதனால தான் சொல்கிறேன், இந்த சாபம்ன்றது நம்மளுடைய வாயை விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா சாபத்தில் வல்லமை இருக்குது, ஆசீர்வாதத்துலையும் வல்லமை இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த பிலேயாம் அப்படின்றவன் சபிக்கிறதுக்காக இஸ்ரவேல் நோக்கி வரான். கர்த்தர் அதை எப்படி மாற்றி போடுறாருன்னு பாருங்க. வாங்க நம்பர்ஸ் சாப்டர் 22 அதுடைய 12ஆம் வசனம் பாருங்க. பிலேயாம் சொல்றாரு, அந்த ஆட்கள்லாம் வந்த உடனே சரி வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன் கர்த்தர் நான் சொல்றான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய பக்தன் மாரி. ஏன்னா இவருக்கு தெரியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை சபிக்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். சரி வெயிட் பண்ணுங்க, நான் கர்த்தர் இடத்துல பேசிட்டு வரேன்னா கர்த்தர் சொல்றாரு அவரை பார்த்து. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாரு? இவங்களோட போய் என் ஜனத்தை நீ சபிக்கிறதுக்கு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். கவனிங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேல சாபம் வேலை செய்யாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போவாதரா, டைம் வேஸ்ட்ன்றார் ஆண்டவர் பிலேயாம்கிட்ட. நீ போய் என்ன யூஸ்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மேல சாபம் தங்காது, அதனால நீ சபிக்க போகாத, உனக்கு அது வீணான ஒரு செயல் அப்படின்றார். ஆனால் இவனுக்கு அந்த பேராசபர், ஏன்னா இவங்க நிறைய வைடூரியம் தங்கம் வெள்ளி இது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னதோடனே இவனுக்கு ஒரே பேராசை. இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். பிலேயாம் காலமே எழுந்து, நைட்டில் தான் ஆண்டவர் பேசிக்கிறார் போல, பாலாக்கின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். சரி நான் அவங்க கூட வர முடியாதுன்றான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கின் இடத்தில் போய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பிவிட்டான். இதோட நல்ல மினிஸ்டர்கள் அனுப்பி விடுறார், இவங்க கூப்பிட்டாலாவது வருவானாக்கும் அப்படின்னு. அவர்கள் பிலேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி, ஜிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். பாருங்க, இவனால பக்காவாக நோன்னு சொல்ல முடியல. இல்லை இந்த நைட் தங்குங்க, திரும்பியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஆண்டவர் நோ மனசு மாற்றிடுவார்ன்ற மாதிரி. சரி ஆமாம், நேற்று எனக்கு அவங்க ஃபேவரெட்டு, இன்னைக்கு ஃபேவரெட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார்ன்ற மாதிரி. இன்னைக்கு தங்க, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு. 20ஆம் வசனம். இரவிலே தேவன் பிலேயாமின் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூடிப்போ, காலையில் வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சினங்கட்டி மோவாபுடைய பிரபுக்களோட கூட போனான். பார், அவர் சொன்னார் உன்னை கூப்பிட்டாங்கன்னா போ அப்படின்னாரு. ஆனால் கூப்பிடாமலே இவன் கழுத மேலே ஏறி உட்காந்து போகிறான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு என்ன ஆசை? இவனுக்கு இப்போ இந்த பொருள் ஆசை அதிகமாகிடுச்சு. இப்போ ஆண்டவர் கோவம் வருது, நான் என்ன சொன்னேன்? கூப்பிட்டா தானே போக சொன்னேன். அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நீயே எந்திரிச்சு நல்லா ரெடி ஆகி பேரன் லவ்லி பூசி அங்கே நின்றுக்கிற, நீ கழுத முன்னாடி போய் உனக்கு கழுதைக்கு வித்தியாசம் தெரில. இப்போ நீ அங்கே போகிறேன்றியா? ஆண்டவர் கோவம் வந்துச்சு. நீ ஏன் ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாகறியா? இப்போ ஆண்டவர் ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் போன்னு சொன்னார் காலையில் எந்திரிச்சு, அவர் கூப்பிட்டாங்கன்னா ஏன் தெரியுமா? நான் அவங்க விடாப்படியாகிறாங்களே, அவங்கள சபிக்க முடியாதுப்பா, அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் திருந்தாம நீ நான் போய் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியா? போ, இப்போ அந்த சாபத்தை என்னால் நன்மையாக மாற்ற முடியும், அதனால உன் எக்ஸ்பென்ஸில் என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்பி விடுறாரு. இவன் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டான் பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான், அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, பாரு நீ தங்கியிருப்பா, காலையில் அவங்க வந்து கூப்பிட்டா போ. இவன் கூப்பிடுறது முன்னாடி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு போயிட்டான், இன்னும் அந்த ஒரு செல்வத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு. போகிற வழியில் தூதன்
ஒரு உருவின பட்டயத்தோட ரெடியாக இருக்கிறார். ஒரு பெரிய பெரிய வாள், அதை கையில் வச்சு இவனை சாவடிச்சலாம் நிற்கிறாரு. நல்லா கவனிங்க. போகிற வழியில் நின்ன உடனே இந்த கழுதைக்கு தெரிஞ்சிருது பாருங்க, தேவதூதர் நிற்கிறாருன்னு சொல்லி. அந்த கழுதைக்கு தெரியல, இந்த கழுதைக்கு தெரியுது, கிளியராக தெரியுது. இவன் கண்ணு தெரியல, என்ன பண்ணிருச்சு இந்த கழுதை, தேவதூதர் நின்னுக்கிறாருப்பா அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு, தோட்டம் வழியாக போயிடுது. இவன் போட்டு ஒரே அடி கழுதைய. கைதை என்ன பண்ணுகிற, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, கைதன்னு திட்டுனுக்கிறான் இவன். அடி போட்டு 2 அடி வேற. அதை சரி அதெல்லாம் தாங்கிட்டு அப்புறம் தாண்டி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தூரத்தில் போதா தேவதூதர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, ஒரு நேரோவான ஒரு சந்து, அதில் ஒரு பக்கம் செவத்தாண்ட நின்றுக்கிறாரு. இப்போ இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, கழுதைக்கு தேவதூதர் தெரியுது இல்லையா, அதனால என்ன பண்ணுச்சு கழுதை, சரி இந்த செவராண்ட தான் நின்றுக்கிறாரு, நான் லெஃப்டில் போயிடுறேன்னு சொல்லிட்டு லெஃப்டில் போக இவன் காலையே தேஞ்சுது, செவுர்லேயே தேஞ்சுது, போட்டு இன்னும் அடிக்கிறான். என்ன இப்படி பண்ணுகிறே அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எங்கள் தங்கத்தையும் வைடூரத்தையும் வச்சு காத்துனுக்கிறான், இது நான் காலை தேய்ச்சி விட்டு காயம் பண்ணி விட்டுனுக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணோன்னு தேவதூதர் இப்போ நடுவிலே நின்ட்டாரு. இவருக்கு கண்ணுக்கு தெரில, கழுதைக்கு கரெக்டாக தெரியுது. கழுதை நான் பண்ணிச்சு, இதுக்கு மேலே முன்னாடி போனால் கொன்றுவார் அப்படின்னு அப்படியே படுத்துருச்சா பாரு, அப்படியே உட்காந்துருச்சு பாரு, போட்டு அடிக்கிறான். கர்த்தர் கழுதையுடைய வாயை திறக்கிறார். கழுதையுடைய வாய் திறந்து கழுதை பேசுது. ஏன் என்ன போட்டு அச்சன்னு கேட்குது. கழுதை யோசிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த நேரத்தில் நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், கழுதை விட்டு இறங்கி வீட்டுக்கு ஓடி போயிருந்திருப்பான் மேலே. ஐயோ கடவுள் பேச்ச மீறி தப்பாக போயிடுச்சு. ஆனால் இவன் எவ்வளோ புத்திமந்தவனாக இருந்திருப்பானா, எவ்வளோ பொருளாசையால் குருட்டுத்தனமாக போயிட்டான்னா கழுதைக்கிட்ட ரிட்டர்ன் பேசுகிறான் இவன், நீ ஏன் அப்படி பண்ண. அப்போ அது கேட்குது, இவ்வளோ தடவை நான் அச்சையை 3 தடவை, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு பாரு, கழுதைன்றது ரொம்ப முட்டாள்தனமாக நினைக்கிறேன். என்ன மாதிரி யோசிச்சு பேசுது பாருங்க. இவ்வளோ நாள் உன்னை நான் அப்படி பார்த்துருந்துருக்கேன்னா, எவ்வளோ நல்லா பார்த்துருந்துக்கிறேன் நான். டக்குன்னு கர்த்தர் இவனுடைய கண்களை திறக்கிறார். இவன் கண்ணுக்கும் தேவதூதர் தெரிகிறாரு. தேவதூதர் சொல்கிறாரு, டேய் அந்த கழுதை தான் உன்னை காப்பாத்துச்சு, அந்த கழுதை மட்டும் சைடில் போகாமல் நேராக வந்து நின்றுச்சுன்னா உன்னை கொண்டுப்பேன், கழுதையை நான் பிழைக்க விட்டுருப்பேன்றாரு. கழுதையுடைய உயிரை காப்பாற்றிருப்பேன், ஆனால் உன்னை கொண்டுப்பேன் நான். அந்த கழுதையால் தான் நீ காப்பாற்றப்பட்ட உடனே அப்போ மன்னிப்பு கேட்குறான், ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யட்டும். அப்போ தூதர் சொல்கிறாரு, சரி நீ கிளம்பிட்டல, அவங்கள கிளம்பிட்டாங்கல்ல, நீ போ, நான் சொல்கிற வார்த்தை மட்டும்தான் நீ சொல்லணும். இப்போ உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் என்னது, என்ன சாபம் வந்தாலும் அந்த சாபத்தை கர்த்தர் திருப்பி போடுவார். அதை ரத்து பண்ணுவார் மட்டும் இல்லை, நன்மைக்காக திருப்புவார். எல்லாம் சொல்லுங்க, நன்மைக்காக திருப்புவார். அப்போ ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, பிரதர் இந்த தீமை எனக்கு நடக்காத மாதிரி கர்த்தர் தடுத்துருக்கலாம்ல. பிரதர் வாஸ்தவம் தான், கரெக்டாக தான் சொல்றீங்க. அதையும் மீறி அந்த தப்பு, இந்த தீமை உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதை கர்த்தர் நன்மையாக மாற்ற போறார் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுங்க. கம் ஆன், புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஹalleluya, எஸ் கம் ஆன் பிரதர். அவர் முடிஞ்சது, அவர் தடை பண்ணியிருக்கலாம் பிரதர், இது வராம ஒத்துக்கிறேன், வந்துருச்சுல அப்படின்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அந்த தீமையோட பெரியவர், அந்த தீமையும் நன்மையாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுன்னு சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ கர்த்தர் சொல்றார், சரி நீ போ, என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். உடனே நல்லா கவனிங்க, 3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் ராஜா. 3 மலை மேலே நின்று இவர் ஒரு மலையாக போய் நின்று சபிக்கணும். அவங்க மேலே கெட்ட வார்த்தைகளை பேசி அவங்கள தூஷணம் பண்ணி அவங்க மேலே ஒரு சாபத்தை பேசணும். சாபத்தை பேசுறதுனா என்ன அர்த்தம், அவங்களை அழிந்து போகும்படி ஒரு மார்க் போட்டு வைக்கிறது அவங்க மேலே. கரெக்டா? என்ன நடக்குது பாருங்க. முதல் இடத்துக்கு போகிறாரு, 7 பலிபீடம், 7 காலை, எவ்வளோ காஸ்ட்டு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு முழு காளையுடைய விலை எவ்வளோ, பல லட்சங்கள். அப்போ 7 காலை 7 பலிபீடத்து மேலே பலி கொடுத்துட்டு பிலேயாம் சொல்கிறாரு, பலி கொடுத்துட்டீங்களாப்பா, இரு கர்த்தர்கிட்ட போய் கேட்டு வந்து சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணி இவர் ப்ரேயர் டைமுக்குள்ளே போகிறாரு. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லி விட்றாரு, சரி நீ வாய் திறந்து பேசு, நான் சொன்னத்தான் பேசணும்னு சொல்லி சொல்கிறாரு. முதல் தடவை வரும்போது சொல்கிறாரு, எப்படி நான் சபிப்பது, கர்த்தர் சபிக்காதவனை எப்படி சபிப்பது. ராஜாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வயிறு எரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல. எத்தனை லட்சம் செலவு பண்ணி பலி கொடுத்தா இவனடா வாய் தந்து ஆசீர்வாதத்தை பேசினுக்கிறானே, கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது. அப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேலை உன்னால என்ன முடியுமா, இஸ்ரவேலுடைய தூளை டஸ்ட் மாதிரி இருக்கிறாங்களே நீ என்ன முடியுமா அப்படின்ட்டு பிலேயாம் சொல்றாரு. செத்தா நீதிமன் மாதிரி சாவணும்டா, இவங்கள மாதிரி சாவணும்ட்டு. ஐயோ என்ன இவன் இமோஷனலாக போறானே, ராஜாவுக்கு ஒரே இதாயிடுச்சா, இவ்வளோ செலவு பண்ணி சபையிடானா வந்து ஆசீர்வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு, சரி இந்த இடம் சரியில்லை, கரெக்டாக இல்லையா, இங்கே வாஸ்து சரியில்லை, இங்கே கிழக்கு நோக்கி நம்ம கரெக்டாக நம்ம ஒழுங்கு சோஃபா வந்து சனி மூலையில் இருக்குது, இது சுக்கிரன் மூலையில், இது குபேர மூலையில் இருக்குது, சரியில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, வா நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன், இன்னொரு மலை மேலே கொண்டு போகிறாரு. இங்கேருந்து நீ பாரு, இந்த ஆங்கிளில் சபிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரும். ஏன்னோ வேறு ஆங்கிளில் நம்மளாம் சாபத்துக்கு பங்காளர்கள் மாதிரியும், எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எத்தனை பேர் தெரியும் அது? சரி, அதுக்குன்னு எந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தாலும் தயவுசெய்து போடாதீங்க, பார்க்க முடியறதில்ல, நல்ல ஆங்கிளில் மட்டும் போடுங்க.
ஆனால் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஆசீர்வாதம் நம்முடையது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால தான் பாரு சிலுவையில் 4 டைரக்ஷனையும் பார்க்குறோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பக்கமும் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறான். அங்கேயும் போய் 7 பலிபீடங்கள், 7 காளை பலி எல்லாம் செலுத்தி பல லட்சங்கள் செலவு பண்ணி அப்படியே புகையும் அப்படியே அக்கினி குப்பு குப்பு நல்லா எரிய விலையம் சொல்கிறாரா, பலி செலுத்திட்டீங்களா, இருங்க போய் கர்த்தர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு போகிறாரு முன்னாடி. பாரு, அது படிச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பேசேஜ் அந்த மாதிரி இருக்குது. 23 அதிகாரம் 19 வருஷத்தை பாருங்க. சபிக்கிறதுக்கு வந்தவன் கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்து இதை போய் சொல்லுன்னு அனுப்பிவிடுறாரு பாருங்க. 19 வருஷம் பாருங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பவே ஆசீர்வச்சவர் இப்ப சபிச்சிருவாரா தான் கேட்கிறாரு இவரு. மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. மலையிலேருந்து பேசும்போது அப்படிதான் வரும். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் ஆசீர்வதிச்சாரு, அது என்னால மாற்ற முடியாது. பிசாசு உங்களை பார்த்து சொல்றான், அவர் ஆசீர்வதிச்சாரு, நான் திருப்ப முடியாது. வியாதி உங்களை பார்த்து சொல்லுது, ஒருவேளை அவர் சுகமாக்கிட்டாரு, என்னால திருப்ப முடியாது. தரித்திரம் நம்மளை பார்த்து சொல்லுது, அவர் செழிப்பாக்கிட்டாரு, என்னால தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. தீமை நம்மளை பார்த்து சொல்லுது, அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னால திருப்ப முடியாது. கைவேத்தி சொல்லுங்க பார்க்கலாம், திருப்ப முடியாத அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் irreversibly blessed சொல்லுங்க பார்க்கலாம். திருப்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவர் சொல்றாரு, அவ்வளவு ஈஸியா மாத்திருவா கடவுளுடைய மனுஷனி, திருப்ப முடியாதுப்பா, அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவரை யாருமே திருப்ப முடியாது. 21 வசனம் பாருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஏன்? தினந்தோறும் பலி செலுத்தினாங்க. அந்த பலியின் நிமித்தம் அவங்க பாவங்கள் மூடப்பட்டதா இருந்தது. நமக்காக பலியானவர் இயேசு கிறிஸ்து. நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் கணக்கிடுறது இல்லை. நம்ம எல்லாரும் தவறுகள் செஞ்சவங்க தான். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால, நோவாவின் பேழைக்குள்ள நம்ம இருக்கிறதுனால ஒரு சொட்டு மழை கூட நம்ம மேல விழாது. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்க அக்கிரமத்தை கணக்கு எடுக்கல. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. சொல்ற அக்கிரமத்தை பார்க்கல, ஏன்னா பலி செலுத்திட்டே இருக்கிறாங்க காலை தோறும் மாலை தோறும். இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? ராஜாவின். அப்படின்னா நம்ம வாய் திறந்து பேசினாலே ஒரு ராஜா பேசுற மாதிரி இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் ஜெய கம்பீரத்து வார்த்தைகளா இருக்கணும். என்ன செய்வனோ, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று போட்டனே, அவங்க அப்பா மாதிரியே பண்ணு. வாயை திறந்தா என்ன? ராஜாவின் ஜெய கம்பீரம். என்ன வேலையோ இது, தனியாக இன்னைக்கு வந்துச்சு பாரு வேலைக்கு, என் பக்கத்தில் தான் வந்து காரணம் இது. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ மேடம்? ஃபைன், ஐ ஹர்ட் யூ ஆர் நாட் வெல். இன்னைக்கும் நல்லா இல்லாமல் போய் தான் நல்லா இருந்திருக்கும். ஏன் கவலைப்படாதீங்க, வேற சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அந்த டெம்டேஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக சோர்ந்து போகக்கூடியவங்க தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உணர்ச்சி வசப்படுற ஜனங்களாக கூட நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரணும், அந்த மாதிரி சூழ்நிலை வரணும். நான் ஒரு ஒப்பாரி வைக்கிற ஒரு சோர்வான ஒரு முகமுடையவனோ வார்த்தையுடையவன் இல்லை, ராஜாவின் ஜெயகம்பீரம் தான் எனக்குள்ள தெரிய வரணும் எப்பவுமே. ராஜாவின் ஜெயகம்பீரம் சொல்ல, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தை பார்த்துருக்கிறீங்களா? யாராவது மிஸ் பண்ணுறது பார்த்துருக்கிறீங்களா? எந்த மிருகமாவது போய் காண்டாமிருகத்திட்ட டிச்சிக்கலாமான்னு கூப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? அப்படியே குத்தி தூக்கி போட்டுனே இருக்கும். கரெக்டாக அதோடைய ஃபோர்ஸ் பயங்கரமான ஃபோர்ஸ், அதோடைய ஸ்கின் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றார், காண்டாமிருகத்துடைய பலன் என் ஜனங்களுக்கு அப்படின்னா அர்த்தம் பார், சீண்டாதன்றார் ஆண்டவர். சீண்டாத, அது புல்லு மேஞ்சுனுக்கு தான் விட்டுரு, அப்படியே அது அந்த பக்கமாக நடமாடிங்க தான் அப்படியே விட்டுரு. மோவாப் ராஜாவாகிய பாலாக்கே விட்டுரு. இவன் தான் சொல்லின்னுக்கிறான், அவங்க காண்டாமிருகம் மாதிரி. நீ போய் காண்டாமிருகத்தை போய் சீண்டி பார்த்து வா, முட்டி பார்க்கலாமா, மோதி பார்க்கலாமான்னா உன் மண்டு தான் உடையும். அதான் சொல்லுங்கிறாரு. என்ன நினச்சுன்னு இருக்கிறான்றாரு. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பாலாக்கு ஒரு பக்கம் சபிங்க சபிங்க தயவுசெய்து சபிங்க தயவுசெய்து சபிங்க அப்படின்ட்டு, இந்த பக்கம் பிள்ளை என் சபிக்கிற மாதிரி வாய்த்து வந்து பேசுகிறேன் சொல்லிட்டு, காண்டாமிருகத்துடைய பலன் அவங்கள்ட்ட இது போய் முட்டி மோதி செத்து போயிடாதான்றார் அந்த இடத்துல அவர். அவங்க யாரு? தேவனுடைய ஜனங்களா இருக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில் அதான் நம்ம பார்க்குறோம் பாருங்க. காண்டாமிருகத்துக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். இப்போ இவர் சொல்ல, இது சரி வராது, இந்த ஆங்கிள் சரியில்லை, நம்ம வேற மலை கூட்டின்னு போறேன்ட்டு 3வது மலை கூட்டின்னு போனார். அந்த மலை மேலேயும் திரும்பவும் 7 பீடங்கள் 7 காளைகள், திரும்பியும் பல லட்சம் செலவு பண்ணு.
திரும்பியும் ஒரு 7 லட்சத்தை செலவு பண்ணி அங்க கொண்டு வந்து அங்க பலியெல்லாம் செலுத்தி, சரி இப்போ நீ அவங்கள சபிக்க மாட்டியா அப்படின்ன உடனே இப்போ அவர் வாய் திறந்து பேசுறாரு. நல்லா கவனிங்க. இப்போ அவர் சொல்றாரு 23 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனம் பாருங்க. 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி இருக்கிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களால் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். வார்னிங் குந்துக்கிற 3ஆவது இடத்துல திரும்பியும் சொல்றேன்றார். ரைனாசரஸுடைய பலன் இருக்குது அவருக்கு. என்ன ஆகும்? உன் எலும்பெல்லாம் ஒச்சிருவாங்க, அவங்க அம்புகளால் எய்வார்கள். 9ஆம் வசனம் தான் பாருங்க, அருமையாக கவனிக்க பார்க்கலாம். சிங்கம் போல, என்ன போல? ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களே. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இது யாருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் பிலேயாம் என்ற சூனியக்காரன் வாயில திரும்பியும் அதை ஞாபகப்படுத்தி விடுறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, சிங்கம் மாதிரி படுத்திருக்கிறான், துஷ்ட சிங்கம் மாதிரி படுத்திருக்கிறான். யாருக்கு எழுப்புறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிலேயாம் பாலாக்க பார்த்து சொல்றான், சிங்கம் படுத்து தூங்கின்னு இருக்குது, அதை போய் எழுப்பி விட்டுன்னு இருக்காத, போயிடு வீட்டுக்குன்றான். இங்கே வந்து மந்திரம் சொல்லு, சூன்யம் சொல்லு, சாபத்தை பேசுன்னு சொல்லாத. சிங்கம் மாதிரி தூங்கின்னு இருக்கிறான், தைரியம் இருக்குது அவனுக்கு எழுப்புறதுக்குன்னு கேட்குறான். கர்த்தர் எப்படி அதை திருப்பி போடுறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. சாபத்தை கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வந்து நிற்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த சாபத்தை திருப்பி போட்டு சாபத்தின் மூலமாக மேசியா வர்றதை பற்றி பேச வச்சுட்டாரு. நல்ல ஆசீர்வாதங்களை பேச வச்சுட்டாரு. முதல் இருந்ததை விட அதிக ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இஸ்ரவேல் ஜனங்க மாறிட்டாங்க. உயிர்த்தெழுதல் அதுதான் செஞ்சுச்சு பாருங்க. சாபத்தை ரத்து செய்தது அவருடைய மரணம். அதே சாபத்தை திருப்பி ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதல். எல்லாரும் சொல்லுங்க, நான் அராராத் மேல இருக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அராராத் மேல இருக்கிறீங்க. அராராத்னா என்ன அர்த்தம்? சாபம் திருப்பி போடப்பட்ட நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சாபம் திருப்பி போடப்பட்டாச்சு. The curse has been reversed in my life. Amen. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் சாபத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. பலவீனத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, எனக்கு எதிராக இவன் வேலை செய்கிறான், எனக்கு எதிராக இவங்க சூனியம் பண்ணுறாங்க, எனக்கு என்ன எலுமிச்சங்காவை மந்திரிச்சு உருட்டி விட்றாங்க, என் முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க பதர், ரெட்டு கலர் பார்த்தேன், மஞ்சள் கலர் பார்த்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதர். பயப்படாதீங்க. எத்தனை பெரிய சாபமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா யாராலையும் அதை திருப்ப முடியாது. ஆனால் ஆசீர்வாதம் சகலத்தையும் திருப்பி போட்டுரும். அந்த ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி போட்டுரும். எழுதிங்க பார்க்கலாம். Nobody can change the blessing in your life, but the blessing will change everything in your life. யாராலையும் ஆசீர்வாதத்தின் நிலையை மாற்ற முடியாது, ஆனால் ஆசீர்வாதம் சகல நிலையை மாற்றி அமைச்சிரும். Nobody can change the blessing into a curse, but that blessing will change every curse into a blessing. அந்த ஆசீர்வாதம் சகல சாபத்தையும் திருப்பி போட்டுரும். நான் சொல்றேன். நான் பாருங்க, இந்த அருமையான விசுவாசி குடும்பம் பல நாட்கள் கனவு அவங்களுக்கு ஒரு இடத்துல நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி ஃபைனலாக ஒரு இடத்துல ஒரு நிலம் அமைஞ்சிருக்குது. இவங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்குது. அந்த நிலத்தை வாங்கலாம், வீடு கட்டலாம்னு சொல்லி அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போன உடனே அந்த ஏரியா தலைவர்கள்லாம் வந்து சொன்னாங்களா, இந்த பூமியாவா வாங்குறீங்க ஐயா? இங்கே தண்ணி வராது, இது வறண்ட பூமி, இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. The land was cursed. அவங்க சொன்னாங்களா, இது தீட்டுப்பட்ட பூமி, இதில் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் நம்புகிறாங்க அதில் மரணம் ஏற்படும், எல்லாம் செழிப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடும், இப்படி எல்லாம் பேசினாங்களாம் பார். ஆனால் இவங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். பார், எங்க மனதுக்கு நல்லா தோணுது, நிலத்தை வாங்குறோம், எங்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நிலத்தையும் வாங்கி அழகான வீடியும் கட்டிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனா அந்த வீடு கட்டுற சமயத்துல தண்ணீருக்காக இவங்க ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லோக்கல் லீடர்ஸ், அங்க இருக்கிற தலைவன்மார்கள் வந்தாங்களாம். வந்து நின்று சொன்னாங்களா, ஐயா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னோம், இந்த இடம் சபிக்கப்பட்ட பூமி, இங்க தண்ணீரே இல்லைன்றது நான் உங்களுக்கு சொன்னோம்.
அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த ஃபேமிலி நின்றுச்சான் பாருங்க. ஃபேமிலி நின்று சொல்லிச்சான், நாங்கள் நம்புற கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், இப்போ பாருங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி அத்தனை பேரும் நின்று ஜெபிச்சாங்களா. அந்த குடும்பத்தில் இருக்கிற என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்களா தெரியுமா? அப்பா, எங்கள் கால் படுற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து வருதுன்னு நாங்கள் நம்புகிறோம். Father, wherever our feet tread, your blessing comes with us. We know you will not fail us. நீங்க எங்களை தவற விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்க ஆசீர்வாதம் எங்க மேல இருக்குதுன்னு நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி தண்ணீருக்காக ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சில நிமிடங்கள்ல தண்ணீர் பாஞ்சு வெளியே வந்தது பாருங்க. அந்த தண்ணீர் ஓட்டத்தை பார்த்து அந்த ஊர் ஜனம்லாம் வந்துட்டாங்களாம் வீட்டுக்கிட்ட. இப்ப அந்த ஊர் ஜனம்லாம் வந்துட்டாங்களாம். அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிறாரு, அரசியல்வாதி, அவர் வந்து நின்று சொன்னாராம், இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை, தயவு செய்து எங்க அத்தனை பேருக்கும் உங்க கடவுளை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாராம் பாருங்க. அந்த இடத்துல தண்ணீர் ஒரு பக்கம் பாஞ்சு அடிச்சிட்டு இருக்கிற இடத்துல, தண்ணீருடைய ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல குடும்பமா நின்று பிரசங்கம் பண்ணி சொன்னாங்களாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்குது, அந்த ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கு அவைலபிளா இருக்குது. அவருடைய மரணம் நம்மளை மீட்டெடுத்துச்சு சாபத்துல இருந்து. ஆனா அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த சாபத்தையே திருப்பி நமக்கு ஆசீர்வாதமா கொடுத்தது நம்ம மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. முக்கியமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அப்பவே படிக்கல, இப்போ படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 23:23 நம்பர்ஸ் 23:23 என்னாகமம் 23:23 பாருங்க. மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் என்னென்ன செய்வார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. நமக்கு எகெயின்ஸ்டா சூனியம் பண்ணி சபிக்கிறேன் அப்படின்னு வந்து உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை தான் நம்ம உள்ளத்துல ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த சாபமும் நம்ம வேலை செய்யாது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சாபமும் நம்ம மேல வேலை செய்யாது. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் லபதர் என் கால் கீழே இருந்து மண்ணெத்துன்னு போனாங்க பதர், என்ன பண்றாங்கன்னு தெரியல பதர், மண்ணெத்துன்னு போயிட்டாங்க பதர். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் மண்ணு வாரி கொடுங்க கையிலன்ற. நான் அதை வச்சு என்ன பண்ண போறேன், செங்கல் வேணா வாங்கி தட்டுமா, ஒரு லோடு வீடு கட்டிக்கிறியா பார், என் காலில் இருந்து மண் எத்துன்னு போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது பார். காலில் இருந்து செருப்பு எத்துன்னு போனா விடாதீங்க. ஏன் செருப்புன்னு போச்சு, வெயில் காலம், வெறுங்காலம் நடக்க முடியாது நம்ம இல்லையா. மண்ணு தானே எத்துன்னு போறாங்க விடுங்க, என்ன பண்ணிட போறாங்க. பதர் ஏதோ செய்வானு பயமா இருக்குது பதர். நைட்டு கனவுல நாய் துரத்துற மாதிரி வருது பதர், பாம்பு துரத்தி வருது பதர் கனவுல. நான் சொன்னேன், நீங்க ஆசீர்வாதத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பத்தி படிச்சு ஆசீர்வாதத்தோட மனப்பான்மையோட தூங்க, ஆசீர்வாதம் உங்களை துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதக்காரன் சொல்லவே இல்லை சவுல் என்ன தொடர்றான், ஐயோ ஈட்டியை வச்சு குத்த வர்றான், அப்படி சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னாரு. ஆசீர்வாதத்தை படிக்க கத்துக்கணும் நம்ம. இல்லபதர் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லபதர் அந்த கனவு வந்துச்சுல பதர், அந்த சிஸ்டர்கிட்ட சொன்ன பதர், அந்த சிஸ்டர் சொன்னாங்க பதர், யாரோ உங்களுக்கு துணி வச்சுக்கிறாங்க பதர், அதை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், அது கர்த்தர் இல்லை. கர்த்தரா இருந்தா கலாத்தியர் 3:13 காமிச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, பயப்படாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீ சபிக்க முடியாது, அதான் கர்த்தர் காமிச்சிருப்பார். கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதை தான் கிறிஸ்துவானவர் காமிச்சிருப்பார். இப்ப கனவு கர்த்தர் கொடுக்குறாரு, எஸ், தரிசனங்களை கர்த்தர் தருவார். ஆனா கர்த்தர் கொடுத்தாரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம? அட்லீஸ்ட் ஒரு 2 விஷயமா அதை ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் ஒரு 3 விஷயத்தை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, எதுவும் சரியா? கர்த்தர் ஒரு கனவு கொடுத்தாரு, அந்த கனவு கர்த்தரால தான் வந்ததா இருந்தா அந்த செய்தியை கர்த்தர் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். பல தடவை அந்த கனவு வந்துட்டே இருக்கும், பல தடவை அந்த தரிசனம் அதுக்கு ரிலேட்டடா பல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். கனவை பார்த்து உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, கர்த்தர் ஒரு கனவு கொடுத்தாருன்னா அது வார்த்தையில நிரூபிக்கப்பட்டதா இருக்கும். இட் will be out of the window of the word. வார்த்தையில அதுக்குன்னு ஒரு வசனம் இருக்கும், கர்த்தரே கொண்டு போவார். நான் கொடுத்த கனவுக்கான அர்த்தம் இதுல இருக்குது, கொடுத்த கனவுக்கான ரெஃபரன்சிங் இருக்குதுன்னு கர்த்தர் கொண்டு வருவார். மூணாவது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு கனவு கொடுத்தாருன்னா அதுல ஒரு தீமையே நீங்க பார்த்தாலும் அதுக்கான முடிவை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் தீமையை காமிச்சிட்டு பயமுறுத்திட்டு போறவர் இல்லை, கர்த்தர் சொல்யூஷன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில 4 மணி மக்தலேனா மரியாள் கல்லறைக்கு போய் நின்னுக்கிறாங்க. அங்க ஜீசஸ் மரியாளுக்கு வெளிப்படுகிறார், சமாதானத்தை பேசுறாரு. இந்த பொண்ணு ஏற்கனவே அழுது நிக்குது. ஜீசஸ் அங்க போய் பயம் காட்டினாரா? அப்படியே தொட்டுட்டு அப்படின்னாரா? எப்படி இருக்கும்? காலைல 4:30 கல்ற
ஆண்டவர் பயம் குத்துட்டு அப்படியே தூக்கத்தை எழுப்பிட்டு, என்ன இந்த கனவு நான் தான் உனக்கு குத்தேன், மந்திரவாதம் என்னத்துக்கு, சும்மா நான் ஒன்றும் பழிக்காது, சும்மா பயப்படுறது. ஆண்டவர் நான் அந்த மாதிரி சாடிஸ்ட் அவர் சொல்லுங்க. ஆண்டவர் பயமுறுத்துறவர் அவருன்னு கேட்டுக்கிறேன். சீசனுங்களாம் ஏற்கனவே பயந்து போய் ரூமில் அடைஞ்சு கிடக்குறாங்க. உயிர்த்தெழுதல்னால எல்லாம் உயிர்த்தெழுதல் ஜோக்குங்க வந்தாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒரே அறையில் தாக்குறாங்க. நல்லா பயம். ரோமருங்க கதவு தட்டி நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்களா, நம்மளே சிலுவையில் போட்டுருவாங்களான்ற பயம். சடார்னு இயேசு அவங்க மத்தியில் வருவார் பாருங்க. வந்த உடனே அவர் என்ன சொன்னார் அவங்கள பார்த்து, பூ அப்படின்னு சொல்ல, சமாதானம். கர்த்தர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்துருக்கிறார் பதர். கனவுல என்ன வந்துச்சு, சமாதானமே கெட்டு சீரழிஞ்சு போற மாதிரி இருக்குது. அது அவர் தரலன்ற. நான் கண்ட கனவுகளை பார்த்து, பேய் கனவுகளை பார்த்து பயமுறுத்துற சம்பவங்களெல்லாம் நினச்சிவிட்டு அது கர்த்தர்னு சொல்லாதீங்க பிரதர். அந்த சிஸ்டர் சொன்னாங்க பிரதர், கர்த்தர் தான் காமிச்சாராம். கர்த்தர் காமிச்சார்னா கலாத்தியர் 3:13 காமிச்சிருப்பார். கர்த்தர் காமிச்சார்னா இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் முன்னடையது அப்படின்னு காமிச்சிருப்பார். கரெக்டா இல்லையா? என்ன மாதிரி டிஸ்சர்விஸ் இது, என்ன மாதிரி ஒரு விஷயம் இது. மந்திரம் கட்டு இருக்குது உனக்கு மந்திர கட்டு, உனக்கு சூனியம் வச்சிருக்காங்க. அதுவும் ஒருத்தர் பேருக்கு ஜென்மம் வச்சாங்க, 10 தலைமுறைக்கு பின்னாடி வச்சிருக்கிறாங்கப்பா. அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை உன் வீட்டில் ஜெபம், மந்திர கட்டு உடைக்கிற ஜெபம் அப்படின்னு நான் நினைக்க போறேன். சரியா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் வந்து உங்க வீட்டில் வைக்கிறேன். சிஸ்டர் வீட்டை திறந்து வைங்க, நான் வருவேன். வரும்போது மந்திர கட்டை உடைக்கிற எக்ஸ்பர்ட்டை கொண்டு வர போறேன். நான் கட்டை அவுக்கிறதுல அவர் கட்டப்பா, மந்திரத்தை உடைக்கிறதுல அவர் மாக்காப்பா அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரேன் அவரை அப்படின்ட்டு. இப்படிலாம் பண்றாங்க. மாக்காப்பா கட்டப்பா பத்தி தெரியல, ஆனா இது பண்றாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் லாஸ்ட்ல பிரியாணி சாப்பிட்டு போயிடுவாங்க தெரியுமா? அது லைட்டா ஒரு பிரியாணி பண்ணுங்க சிஸ்டர், ரொம்ப ட்ரபிள் எடுத்துக்காதீங்க. சும்மா கபாப் 2 பீஸ் இருந்துச்சு வச்சுங்களேன் சைடுக்கு, அவ்வளோதான். அப்புறம் என்ன ஒரு பாயாசம் ஒரு ஐஸ்கிரீம், அவ்வளோதான். நான் வேற எது கேட்கல அப்படின்றவாங்க. இந்த கட்டு உடைக்கிற பிரசங்கம் மட்டும் நான் பண்ணனா நம்ம சபையில் எல்லா சர்வீஸ்லையும் இடம் பார்த்தாதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு கட்டு இருக்குது, ஒரு மந்திரம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வர சிஸ்டர், அங்கே ஒருத்தர் உங்களுக்கு தகுடு வச்சிருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் இல்லையா, வீடே ஓட்டு வீடு தான், ஃபுல்லு தகுடா. என்ன கொடூரமானது இதெல்லாம், என்னத்துக்கு பயப்படணும் நம்ம? அப்பேற்பட்ட சூனியக்காரன், ராஜா கொண்டு வர்ற சூனியக்காரன் வந்து சொல்றான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்களை நான் சபிக்க முடியாதுன்னு இந்த பிலேயாம் என்ற சூனியக்காரனே சொல்லிட்டான். இதுல வேற எல்லாரும் இல்ல என் மேல சாபம் வருமாக்கும், ஏதாவது வந்துருமோ, இல்ல பதர் அடுத்த செவ்வாய்க்கிழமை வர்றாராம், வந்து அதை தேடி கண்டுபிடிச்சு அதை உடைப்பானா. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த அம்மாக்கு என்ன பண்றீங்க, குழம்பி போய்ட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு 5 நாள் இருக்குது பதர். இந்த 5 நாள் என்னென்ன பேய்க்கணும் வருதோ, இந்த 5 நாளும் பயம், ஆங்ஸைட்டி. இப்போ பேய்க்கணும் வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம். வரும். இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்களா பதர், எவ்வளோ வருது பாரு. ஏன் அப்படி வருது? நீ கேட்ட செய்தி அப்படி இருக்குது. உன் வீட்டில் மந்திரம் இருக்குது, ஏதோ ஒரு கோணையில் தாக்குது, ஏதோ ஒரு கார்னரில் இருக்குதுன்னா கார்னருக்கு போக மனசு வருமா அந்த 5 நாள்? சொல்லுங்க. நீங்கள் பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் 10 டைமு ஆஃப் ஃபாதர் இன் ஹெவன் சொல்லிட்டு பாடுங்க. 10 டைம் இப்படி கூப்பிட்ற ஜீசஸ் சொல்லிட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஜீசஸ்ன்ற அருமையான வார்த்தை, நம்ம ரட்சகர், நம்ம அவரை நேசிக்கிறோம். ஒரு மந்திர மாதிரி பயன்படுத்தி இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். 10 தடவை சொல்லிவிட்டு பார்த்தா கூட நிம்மதி இருக்காது. ஏன் 10ஆவது தடவை கொட்டாய் வந்துச்சு சொல்லும் போது செல்லுமா செல்லாதா? இந்த பயங்களை கொண்டு வர்றது என்னது? கேட்குற செய்தி. இந்த கட்டு உடைக்கிற செய்தின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஜென்மத்துக்கு உடைக்கிறேன், தலைமுறைக்கு உடைக்கிறேன். நான் 10 தலைமுறைக்கு உடைச்சிட்டேன். அப்புறம் ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நான் 100% ப்ராமிஸ் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி கட்டு உடைக்கிற ஜபத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் 10 தலைமுறைக்கு உடைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி அதே பிரச்சனை வரும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 10 தலைமுறைக்கு தானே உடைச்சேன், ஆக்சுவலாக 15க்கு வச்சிருந்துக்கணுமாச்சு நான். அதனால் அடுத்த வாரம் புதன்கிழமை உங்கள் வீட்டில் இன்னொரு ஜபம், கட்டு உடைக்கிற ஜபம். இப்போ அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இந்த அம்மாவுடைய மண்டை குழம்பி போய், ஆண்டவரே இது எப்போ என் வாழ்க்கையில் முடியும்? ஒரு பிரதர் வருவார் பாருங்க, வரும்போதெல்லாம் சொல்லுவார், பிரதர் 18 வருஷம் கட்டு பிரதர் எனக்கு அப்படின்னாரு. வரும்போது வந்து ப்ரேயருக்கு உட்காருவார். 18 வருஷம் கட்டு பிரதர். நான் ப்ரேயர் பண்ணி அனுப்பேன். போகிற வேலை பிரசாத் பிரதர் இருப்பார். பிரசாத் பிரதர் பிடிச்சி நிப்பாட்டுவார் 1/2 மணி நேரம். பிரதர் எனக்கு 18 வருஷம் கட்டு பிரதர். திரும்பி போகிற அடுத்த வாரம் வருவார். இந்த மாதிரி 18 வருஷம் வந்தார் என்கிட்ட. சரி அவ்வளோ வருஷம் வரல, நான் கொஞ்சம் வருஷம் வந்தா இருப்பார். நான் யோசிக்கிறேன், பிரதர் சர்ச்சுக்கு வாங்கன்னு எத்தனை தடவை இன்வைட் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அவரை? வாங்க பிரசங்கத்தை கேளுங்க, நல்ல செய்தியை கேளுங்க, உண்மையான சத்தியத்தை கேளுங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலுக்கு எதிராக, யாக்கோபுக்கு எதிராக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமாக, அப்புறம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இல்லை. அது வரலாம், ஆனா அது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் அதை ஒண்ணு இல்லாம உடைச்சு போடுறாரு. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பயமும் விசுவாசமும் ஒரே மாதிரி கிரியை செய்யும். பயமும் விசுவாசமும் கேட்கிற செய்தினாலையும் பேசுற வார்த்தைகளால வேலை செய்யும். கேட்கிற செய்தி பயமுறுத்துற மாதிரி இருந்து பேசுற வார்த்தைகள் பயத்தை கொண்டு வர்ற மாதிரி இருந்தா பயம் வளருது. கேட்கிற வார்த்தைகள் விசுவாசத்தை கொண்டு வர்ற மாதிரியும் பேசுற வார்த்தைகள் விசுவாசத்தை கொண்டு வர்ற மாதிரி இருந்தா விசுவாசம் வளருது. பயம்
மலையை உருவாக்குது. விசுவாசம் மலைகளை தகர்த்து போடுது. நம்ம கேட்கிற செய்தி ரொம்ப முக்கியமானதா இருக்குது. நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், பேசி பேசி மலையை உண்டாக்காதீங்க. விசுவாசத்துல பேசி இயேசுவின் நாமத்தில் மலையை ஒண்ணில்லாமாக்குங்கன்னு சொல்றேன். வியாதியை ஒண்ணில்லாமாக்குங்க, கடன் பிரச்சனையை ஒண்ணில்லாமாக்குங்க, பலவீனத்தை ஒண்ணில்லாம மாத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமென். இல்ல பிரதர், எனக்கு அந்த ஃபீலிங் வருது பிரதர். ஒரு சில பேர், பிரதர் ஏதோ என்ன அமுக்குற மாதிரி இருக்குது பிரதர், ஏதோ ஒன்று அப்படியே நெஞ்சில் அமுக்குற மாதிரி இருக்குது பிரதர், அப்படி ஒரு ஃபீலிங் வருது பிரதர். அதனால தான் உங்கள்கிட்ட வரும்போது ஹவு டு யூ ஃபீல் நான் கேட்குறதே இல்லை. வி டோன்ட் கோ பை ஃபீலிங்ஸ், வி டோன்ட் கோ பை ஃபீலிங்ஸ், வி கோ பை த வேர்ட் ஆஃப் காட். எப்படி இருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்கன்னு நான் கேட்குற விருப்பப்படவே இல்லை. நீங்கள் எப்படி உணரணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஏதோ போட்டு என்ன அமுக்குது பிரதர், அதை நெஞ்சினே தூங்கோ. அமுக்குறது மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று நைட் என்ன உருக்கி விட்டுச்சு பிரதர், நீங்கள் ஏதோ என் தலை திருப்பி விட்டுச்சு பிரதர், அப்படியே 180 டிகிரி சுத்தம் பிரதர். நான் பிரதர் ஏதோ என் தலைமையில் உட்காந்து பிரதர் வருவீங்க லாஸ்ட்டில். அதனால தான் கேட்குற செய்தி ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். ரோட்டில் போகிறீங்க, அங்கே ஏதோ எலுமிச்சங்காவோ இல்லை ஒரு சாம்பாரை தாளிச்சு ஊற்றி விட்டுருக்குறான்னு வச்சுங்களேன், அதை பார்த்து பயப்படுறது நிறையா பேர். நல்லா போங்க, பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க, காட் இஸ் பிளஸ் மீ, ஐ எம் ஓ மை காட், ஓ என்ன ஆச்சு பாரு, அது சேரோ ஒரு சகதியோனா அதை தாண்டி போகலாம். அதுக்கு என்ன, அன்றைக்கி ரோட்டில் போயின்னுக்கிற நாடு சடார்னு ஒரு கருப்பு பூனை அப்படி முன்னாடி வந்துச்சு பாருங்க. வண்டி முன்னாடி வந்துச்சு. பூனைக்கு ஏதோ ஆகிடக்கூடாது, நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். டக்குன்னு ஒரு ஆண்டி அங்கேருந்து வந்தாங்க பாரு, நல்ல மனசு தான் அவங்களுக்கு. டக்குன்னு வந்து தம்பி இருப்பா அங்கே இருப்பா. நாங்கள் ஏன் ஆண்டி இன்னொரு 40 பூனை வரப்போதா நான் யோசிச்சுருக்கிற மைண்டில். இருப்பா போதா கருப்பு பூனை போய்க்குது, ஏன்ப்பா அப்படி போகிறேன், இருப்பா. கொஞ்ச நேரம் என்ன உள்ள வர, நானும் ஸ்மைல் பண்ணேன், அங்கே நின்றுந்தேன். ஏன்னா ஊழியம் பண்ணுற இடம் பாருங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ போ அப்படின்னாங்க. ஓ இப்போ வந்து சேஃப், நான் இப்போ ஃபுல் சேஃப் ஆகிட்டேன். நான் ஏன் இப்படி பயப்படுறோன்னு தெரில பாரு. நிறைய டைம் விசுவாசிகள் இந்த மாதிரி இருக்கிறோன்றது தான் கொஞ்சம் துக்ககரமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர், அநேக விசுவாசிகள் சத்தியத்தில் வளராதது நிமித்தம் கிறிஸ்து இயேசு என்ன செய்து முடிச்சிருக்கிறார், என்னென்னத்தெல்லாம் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்ன்றது தெரிஞ்சு கொள்ளாததுனால கண்ட மூட நம்பிக்கைகளுக்கு அகப்பட்டு, பயத்துக்கு அகப்பட்டு, நைட்டு தூங்கும் போது ஏதோ ஒன்று வந்து அமுத்தது பதர்னு வந்து படுத்து தூங்குகிறேன். என்ன சொல்ல தெரியுமா, நைட் தூங்கும் போது கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தர் நித்திரை அளிக்கிறவனுக்கு தரிசனத்தை தருகிறார், கனவுகளை தர்றார். உங்களுக்கு கனவு காணணும்னு தோணுச்சுன்னா என்ன தெரியுமா கனவு காணணும், நீங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்குதுன்ற மாதிரி நீங்க இருக்கணும். ஆமென். ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள்ள இருக்குதுன்ற மாதிரி தூங்கணும். உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, சிங்கத்தை தட்டி எழுப்புறவன் யார் அப்படிதான் கனவு இருக்கணும் பாருங்க. ஒரு சில பேர் அப்படி சத்தம் அப்படி சிங்கம் மாதிரி தான் போடுறீங்கன்னு வச்சு தூங்கும்போது, அது வேற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆனா சிங்கத்தை போல எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? டைம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இன்னைக்கு? கமான். எந்தவித மந்திரவாதமும் வேலை செய்யாது. எல்லா சாபத்தையும் அவர் திருப்பி போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கமான். இந்த பதர் அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன் பதர். அவரு என் வீட்டில் வந்து 2 பேயை பார்த்தாராம் பதர். அன்னைக்கு 2 பேய். பதர் பேய் தானா இல்லை நீங்கள் வேற யாரையாவது பார்த்துட்டு அப்படி சொல்லிவிட்டாரா அவரு? இல்லை 2 பேயை பார்த்தாராம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 பேய் இல்லை, 1000 பேயை கூட பார்க்கலாம். ஆனால் கவலை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிசாசுங்களும் உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னாலும் நீங்க கதவை திறந்தா அந்த பிசாசுங்க அலறியச்சுன்னு போகுது. ஏன்? அட்ரஸ் மாதிரி வந்துட்டா, இது ஜீசஸ் இருக்கிற இடம், இது ஆசீர்வாதம் இருக்கிற இடம். டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. கமான். எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. சாபத்தை கர்த்தர் திருப்பி போட்டார். ஆமென். சாபத்தை கர்த்தர் திருப்பி போட்டார். ரெனார்ட் பாங்கே என்ற அருமையான ஒரு தேவனுடைய சுவிசேஷகன், ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செஞ்சவர். ஒரு நாள் ஒரு பெரிய குருசேட், அந்த பெரிய ஜெப கூட்டத்தில் 4 சூனியக்காரங்க வந்து நின்னுட்டாங்க. ஒரு கார்னர்ல நின்னுட்டாங்களாம் பாருங்க. 4 கார்னர்ல நிக்கிறவங்கள பாருங்க. அஷர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ். ஓகே, 4 கார்னர் நின்னு எதுக்காக? ரெனார்ட் பாங்கே வருவாரு, வந்தா நாங்க சபிப்போம், மந்திரம் சொல்லி அவன் அப்படியே ஒண்ணுல அப்படியே பேரலைஸ் பண்ணிடுறோம் பாரு அப்படின்ட்டு 4 சூனியக்காரங்க நின்னுக்கிறாங்களாம். கரெக்டா? ஆனால் ரெனார்ட் பாங்கே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அவர் வந்தாருன்னா, அவர் வரும்போதே ஒரு பவரும் அனாயிண்டிங்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் பாரு. அவர் ஸ்டேஜில் வந்த உடனே அவருடைய ட்ரேட்மார்க் என்னன்னா ஹல்லேலூயான்னு சொல்லுவார். வழக்க பிரகாரம் அவங்க 4 பேர் ரெடி ஆகிறாங்களாம். இவர் வழக்க பிரகாரம் ஸ்டேஜ் மேலே வந்து இவர் சொன்னாரா ஹல்லேலூயா, அப்படியே லட்சக்கணக்கான ஜனம் கூச்சல் போடுவாங்க பாருங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க. இவர் ஹல்லேலூயான்னு சொன்ன உடனே 4 பேரும் மந்திரத்தின் பொருட்களை போட்டு அலறியச்சுன்னு ஓடினாங்களாம் பாருங்க. 4 பக்கமாக போனாங்களாம். அவர்கிட்ட பயங்கரமான வல்லமைன்னாங்களாம். பயங்கரமான வல்லமை, எங்களால் தாங்க முடியல. ஓடி போனவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்க தலைவி வருது, எங்க தலைவி
அமெரிக்காலேருந்து வர வைக்கிறேன். என் தலைவி சூனியக்காரி மண்டை ஆட்டினா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா ஜடை போட்டுக்கிறாங்க, வித்தியாச ஜடை, மந்திர ஜடை, சரியா? அது பேர் வந்து வார்லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு வருது என் தலைவி, அமெரிக்காலேருந்து வருதுன்னு சொல்லி அடுத்த குரூசைடுக்கு தலைவி வந்துச்சு. இதுதான் ஹெட்டாம் பாருங்க. எல்லா சூனியக்காரங்களுக்கு தலைவி இவங்க தான். இவங்க வந்து நின்றுட்டாங்களாம் குரூசைடில். திரும்பியும் ரெனால்ட் பாங்கே வர்றாரு, பாட்டு பாடி முடிக்கிறாங்க. ரெனால்ட் பாங்கேன்ற போதகன் கையில் மைக்கை கொடுக்குறாங்க, வந்து சொல்றாரு ஹalleluyaன்றாரு. இந்த அம்மா அப்பவே ஆஸ்துமா அட்டாக் வந்து அங்கே கீழே விழுந்துருச்சு. அஷர் வல ஐயோ என்னாச்சு, தூக்கின்னு போங்கடா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. நல்லா கவனிங்க. இவர் சொன்னாரா, என்னவோ யாரோ எனக்கு சூனியம் வைக்க வந்தாங்களா, மயக்க போட்டு வந்துட்டாங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாங்க. குரூசைட் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போயிருக்கிறாரு. இந்த அம்மா படுத்து கிடக்குது பாருங்க பெட்ல. இவர் போய் பேசும்போது அந்த 4 ஜடைங்களும் எந்திரிச்சு நின்னுச்சான். பிசாசாவியால நிரப்பப்பட்டது பாருங்க. 4 ஜடையும் எந்திரிச்சு நின்று, 4 ஜடையும் வார்லாக்ஸும் எல்லாம் மாதிரி அப்படியே சுத்தி நின்றுதான் ஒரு பக்கமும். அப்போ அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்லுதான் பாருங்க, பாங்கே, I have seen your Jesus is more powerful than my Lucifer. I want your Jesus. உன் இயேசு என் லூசிபரை விட ரொம்ப பயங்கரமாகிறாரு, எனக்கு அந்த இயேசு வேணும். ஜெபம் பண்ணாரு. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற ஒரு போதகராக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹalleluya. come on, எல்லாரும் கை தட்டுங்க, நன்றி செலுத்தி சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் சகல சாபத்தையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அராராத் மேல இருக்கிறேன், சகல சாபத்தையும் அவர் நன்மையாக திருப்பினார், ஆசீர்வாதமாக திருப்பி இருக்கிறார். சொல்லுங்க, எல்லா தீமையும் எனக்கு நன்மையாக மாறும். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்ல. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.